நேத்து வரைக்கும் நம்ம கூட பேசிட்டு இருந்தவங்க, திடீர்னு ஒரு ரிப்ளை கூட அவங்க சைட்ல இருந்து இல்ல. நம்ம அனுப்புற மெசேஜ அவங்க பார்த்தாங்களா, இல்லையான்னு கூட நமக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட அவங்க ஏற்படுத்தக்கூடிய அமைதி தான் ரொம்ப பெருசா வலிக்கும். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஷனர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, கோஸ்டிங் அப்படின்னா என்ன? ஸோ அது நம்மளோட மனநலத்த எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஸோ அதுக்கு தேவையான பேஷ்ஃப்ளர் ரெமெடி என்ன? ஸோ பேஷ்ஃப்ளர் ரெமெடி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நிவாரணம் அளிக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லப் போறேன். ஸோ நம்மளோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்பதான் நான் ஃபியூச்சர்ல பதிவேற்றம் கூடிய அனைத்து வீடியோக்களையும் நீங்க ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், கோஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். எதுவுமே சொல்லாம, எந்த ஒரு விளக்கமுமே நம்மகிட்ட கொடுக்காம, ஒருத்தர் திடீர்னு அவங்களுடைய கான்வர்சேஷன், டெக்ஸ்ட் மெசேஜஸு இல்ல எந்த மூலமா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களோ, அப்படி எல்லா கான்டாக்ட்ஸையும் மொத்தமா துண்டிக்குது. ஸோ இந்த துண்டிக்கிறது அப்படிங்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நடக்கலாம், லவ்வர்ஸ்குள்ளேயும் நடக்கலாம், இல்ல உறவுகள் எந்த உறவுகளுக்குள்ளேயும் இது நடக்கலாம். கொலீக்ஸ்குள்ள கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத இன்னைக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, இல்ல எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படிங்கிறது கூட விக்டிமைஸ் ஆனவங்களுக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அதுதான் அவங்கள என்ன மாதிரியெல்லாம் ஆட்டி வைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது கோஸ்டிங்கால பாதிக்கப்பட்டவங்க. என்ன மாதிரி நினைப்பாங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல. அந்த பெர்சன் எதுக்கு வந்து திடீர்னு என்ன பிடிக்காம போயிடுச்சா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே! ஏன் இப்படி சொல்லாமயே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, இந்த ஓவர் திங்கிங்கிறதுக்கான புள்ளியே அங்கருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து நாள் பூரா நினச்சிட்டே இருக்கிறது. இல்ல அதில வந்து அது சுத்தி சுத்தி ஏன்னா அது அவங்களுக்கு விடையும் கிடைக்காது. சம்மந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதேனும் விளக்கம் குடுத்தா தான் அந்த பிரச்சனை என்ன? அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு தெரியும். ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் இல்லாதனால, இவங்களா வந்து ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டே போவாங்க. ஸோ அதோட எண்ட் ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா மன அமைதி அப்படிங்கிறது போயிடும். கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சிரும். அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டோட்டலா போயிடும். அது மட்டும் இல்லாம, அது என்ன மாதிரியான ஒரு மனநலத்த பாதிக்கக்கூடிய விஷயங்கள நமக்குள்ள உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குழப்பம் விளைவிக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லயே இருக்கிறது. யாராவது நோ சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியா அவங்களால எடுத்துக்க முடியாது. இவங்களாலயும் நோ சொல்ல முடியாது. ஸோ லேக் ஆஃப் அசர்ட்டிவ்னஸும் மெதுவா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஓவர் திங்கிங். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்றது. அது ரிலேட்டடா அப்படியே தொடர்ந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. நம்மகிட்ட வரக்கூடிய கிளையண்ட்ஸ் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணும்போது, இந்த ஒரு சின்ன விஷயத்த இவ்ளோ பெருசா கூட ஓவர் திங்க் பண்ண முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கெல்லாம் அந்த ஓவர் திங்கிங் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். எந்த விஷயத்துல? யாரு கூடயாவது புதுசா பழகுறதுலயோ, இல்ல வந்து நமக்கு இன்னொருத்தர்ட்ட வந்து நமக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கல, அவங்க ஒரு பாராட்டல, இல்ல நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த வந்து ஒரு அட்லீஸ்ட் குட்ன்னு கூட சொல்லல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அவங்க பண்ணும்போது, இவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்டின்னா, நம்மள வந்து யாருமே வேலிடேட் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு எண்ணமும் கூடவே வந்து பயணிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இதோடைய ரிசல்ட் தான் நெறைய இடத்துல வந்து நெறையா வந்து உறவு சிக்கல்கள்ல நம்ம நெறையா பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு இதுதான் பேஸா இருக்குது. கிட்டத்தட்ட ரூட் காஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நிராகரிப்பு, அதுக்கு ஒரு காரணம் இல்ல, அதுக்கு ஒரு க்ளோஷர் இல்ல அப்படிங்கும்போது, அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த குழப்பம், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை, அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய என்ன நிராகரிக்கிறாங்க, அத என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை, இவங்களாலேயும் யாரையும் நிராகரிக்க வேண்டிய இடத்துல, நோ சொல்ல வேண்டிய இடத்துல, நோ சொல்ல முடியாம போயிடுறது. இது எல்லாமே இந்த கோஸ்டிங்கால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனநல கேடான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதுக்கு பேச்சுலர் ரெமடியில தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டா, ரொம்ப அருமையான தீர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நோய குணப்படுத்துற மருந்து நம்மளோட பேச்சுலர் ரெமெடி கிடையாது. ஆனா, உங்களோட உணர்ச்சிகள, எமோஷன்ஸ ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய ரொம்ப சட்டிலான ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு எமோஷனல் ஹக் தெரப்பி அப்படின்னு கூட இத நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு தெரப்பிய நம்ம அணுகணும்.
அதில ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ரெமெடி வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் பத்தி சொல்லப் போறேன். ஸோ இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் நமக்கு வந்து எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய மனவேதனை. அதாவது அவங்க அவங்க எதுக்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னு தெரியல இல்லையா? அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து அத பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி விஷயத்துல அவங்க சிக்கிட்டு இருக்கும்போது, அதுல ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி, அப்புறம் ஒரு இன்டர்னலா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு எமோஷனல் ஷாக் மாதிரி அது கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஷாக்லேருந்து அவங்கள வெளிய கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லெஹெம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து நான் சொல்லப் போற ரெமெடி வந்து ஹனி சர்க்கிள். ஸோ இந்த ஹனி சர்க்கிள் வந்து பாஸ்ட்ல அவங்க இந்த பெர்சன வந்து தவற விட்டுட்டோம். இவங்க நமக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தாங்க, எவ்வளோ எமோஷனல் சப்போர்ட் குடுத்தாங்க, எவ்வளோ கைடன்ஸஸ் குடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு மாரல் சப்போர்ட் இருந்துச்சு. இப்ப என்னன்னே தெரியல திடீர்னு அவங்க வந்து நம்ம இழந்துட்டோம் அவங்கள. அப்படின்னு சொல்லிட்டு தவற விட்ட ஒரு வாய்ப்பு மாதிரி, தவற விட்ட ஒரு நபர்ன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஹனி சர்க்கிள் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஓல்டு சாட்ஸ பார்த்து ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்திருக்கிறது. கடைசியா அவங்க அனுப்பிச்ச மெசேஜஸையோ, இல்ல வாய்ஸ் மெசேஜஸையோ அதெல்லாம் பார்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு பிரசன்ட்ல என்ன விஷயம்? வாட் நெக்ஸ்ட்? அதுல ஃபோக்கஸ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். அடுத்த ரெமெடி வந்து வில்லோ. ஸோ வில்லோ வந்து என்ன அப்டின்னா, அ என்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த கோவம், குழப்பம் இத வந்து எல்லா இடத்துலயுமே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து ஏன்னா ஒரு இடத்துல க்ளோஷர் கிடைக்கலங்கும்போது, கிட்டத்தட்ட இந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஒருத்தர் வந்து நிராகரிச்சிருக்காரு. ஒருத்தர் என்ன காரணம்னே தெரியல. அதுக்காக அவங்க பேசாம போயிட்டாங்கங்கிறத வந்து, இவங்க பார்க்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதுல ஒரு கோபமா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களால ஏதாவது ப்ராப்ளம் ஆனா கூட, அதுக்கெல்லாம் அங்க காரணமே இல்லன்னு சொல்லி, அந்த நிராகரிப்புகள் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா போகும். ஸோ இந்த இடத்துல வில்லோ மலர் மருந்து எடுக்கும் பொழுது, அவங்க அந்த பழைய விஷயத்த ஒப்பீடு செஞ்சு, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு கோவம், அந்த ஒரு விஷயத்துல இருந்து அந்த உறவ மேம்படுறதுக்கு காப்பாத்திக்க முடியும். அடுத்த ஒரு ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா, லார்ச். ஸோ லார்ச் வந்து கோஸ்டிங் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த ஒரு தன்னம்பிக்கை போயிடும். ஸோ நம்ம வந்து எந்த உறவுகளையும் கரெக்ட்டா காப்பாத்திக்க மாட்டோம் போல. ஸோ ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க. எப்படின்னா, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே நிலைக்க மாட்டாங்க. ஸோ என் லைஃப்ல வந்து ஒரு நல்ல வெல்விஷரா யாராவது இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க காணாம போயிடுவாங்க. ஸோ தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்ல சொல்லிட்டு, அந்த அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் அந்த அளவுக்கு அப் டூ த லெவல் கிடையாது. என்னோட இதுவே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கை டவுன் ஆகுற இடத்துல, லார்ச் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவங்களோட தன்னம்பிக்கைய வந்து மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு உங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு மாடரேட் லெவல்ல தான் இருக்கு அப்படின்னா, நீங்களா செல்ஃப் மெடிகேஷன்ஸ்க்கு இத நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த விஷயத்தால நீங்க பாதிக்கப்பட்டு உங்களுடைய மனநலம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டுருக்கு. அதோட சேர்ந்து நீங்க ஒரு நெறைய சைக்கோசோமேட்டிக்காவும் நெறைய விஷயத்த ஃபீல் பண்றீங்க. பிசிக்கலாவும் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில, அது சம்மந்தப்பட்ட பிசிஷியன்ஸையும் பார்க்கணும். ஈக்குவலா நீங்க வந்து ஒரு கவுன்சிலர நாடுறதோ, இல்ல சைக்கோ தெரபிஸ்ட்ட நாடுறதோவும் இந்த இடத்துல அவசியம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஏன்னா நம்மகிட்ட கோஸ்டிங் ஆனவங்க, குறிப்பா இந்த டீனேஜர்ஸ்ல இருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில ஓரளவுக்கு ஒர்க்கிங் அடல்ட்டும் வராங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சில இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு ஒரு டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு திங் அவங்க வந்து நீங்க ஏதாவது பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்கனாலோ, இல்ல அவங்க வந்து அப்பப்போ ஆன்லைன் வரத செக் பண்றது, லாஸ்ட் சீன் செக் பண்றது, அத ஃபர்ஸ்ட்டு விட்டுடுங்க. ஏன்னா, அது ஒவ்வொரு வட்டமும் பார்த்துட்டு அப்படியே குத்திக்கிட்டே அழுகுற மாதிரி இருக்கும். ஸோ, அந்த ஒரு விஷயத்த எப்பயும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேதிக்கு சோசியல் மீடியா வேலிடேஷன்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறோம். அ காரணம் இப்ப நானே ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 லைக்ஸ் வரும்போது ஐ அம் ஃபீலிங் ஹேப்பி. பட் லைக்ஸ் இல்ல அப்படின்னாலும் எனக்கு அத பத்தி ப்ராப்ளம் கிடையாது. இது யார் ஏன்னா நானே சில வீடியோக்கள் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்ட்ட கூட சொல்லலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆனா அங்க லைக் போட நான் மறந்திருப்பேன். ஸோ இதே விஷயம் எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறதுனால இது ப்ராப்ளம் இல்ல. ஆனா இந்த கோஸ்டிங்ல மாட்டவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து எந்த ரிப்ளை வரல அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலயுமே அவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த சோஷியல் மீடியாக்குள்ள போயிட்டு வேலிடேஷன் தேடுறத முதல்ல நிறுத்தணும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோஸ்டிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், இல்ல அந்த சோக பாட்டு போடுறேன், இல்ல அவங்க கிட்ட அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாரி சில விஷயங்கள நான் இதுல ஸ்டேட்டஸ்ல காமிக்கிறேன். ஸோ அந்த மாரி விஷயம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது வந்து எந்த விதத்திலயும் யூஸே கிடையாது. இமோஷனலா உங்கள இன்னும் அது டவுன் பண்ண தான் போகுது.
அதுக்கடுத்த ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு பெர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா, தாராளமா அவங்ககிட்ட போய் மனசு விட்டு இத பத்தி பேசி, ஒரு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு பிம்பத்தையாவது நீங்க உருவாக்க கத்துக்கணும். ஸோ நம்ம மனசு விட்டு எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்ப அந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு. இல்ல அதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டேக் அ பேப்பர். நான் அஸ் யூசுவல் சொல்றது தான் ஜர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள அவங்கள திட்டணும்னு தோணுதா? திட்டி எழுதிருங்க. இல்ல அவங்ககிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கேட்டுருங்க. அந்த பேப்பர்ல ரிட்டன்லயே கேட்டுடுங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களோட பிரெயினுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம அந்த விஷயத்த செஞ்சுட்டோம். இத நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணும்போது, அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு கூட அது நம்ப தொடங்கும். அதுவே உங்களுக்கு பல விதத்துல மன ஆறுதல் அளிக்கிற ஒரு விஷயமாவும் மாறும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மலர் மருந்துகளோட சேர்ந்து எடுத்துக்கும்போது, ஒரு கோஸ்டிங்கால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, டெஃபினட்டா 100% வெளிய வந்து ஒரு நல்ல ஹேப்பியான லைஃப என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஹீலிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதுலருந்து நம்ம மீண்டு வருவதற்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னோம்னா, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்கள அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டங்களுக்கு அது நகர்த்திட்டு போயிரும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி கோஸ்டிங் அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அத பத்தி ஃபீல் ஃப்ரீ டூ டாக். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட சந்திப்போம். நன்றி.